ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தரமான மீன் சாப்பாடு சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கன்னா நம்ம பட்டினம்பாக்கம் பீச்சில் போய்ட்டு தரமான மீன் சாப்பாடு, அது நம்ம சாப்பிடாத டிஃப்ரெண்ட்டான சைடிஷ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறோம். எலி பூச்சி இது எல்லாமே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டினப்பாக்கம் எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் சென்னையில் வந்து சென்ட்ரலில் இறங்கினாலும் சரி, கோயம்பேட்டில் இறங்கினாலும் சரி, எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு பீச்சுக்கு நிறைய பஸ் கிடச்சிட்டே இருக்கும். சென்னை மெரினா பீச்னா உங்களுக்கு நிறைய பஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் சென்னை மெரினா பீச் வந்து இறங்கிக்கோங்க. அங்கேருந்து வந்து பக்கத்தில் லைட் ஹவுஸ் வந்து இறங்கிக்கோங்க. லைட் ஹவுஸ் வந்து ரொம்ப கிட்ட தான், நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 1 கிலோமீட்டர் ஜஸ்ட் வாக் பண்ணி வந்தீங்கனாலே வந்து லைட் ஹவுஸ் வந்துடலாம். அது மெயினான லைட் ஹவுஸ் கிட்ட வந்துட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு பட்டினப்பாக்கம் பஸ் நிறைய கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பட்டினப்பாக்கம் பஸ் இறங்கிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 10 rupees தான் டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க கவர்மெண்ட் பஸ்ஸில். பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கத்துக்குள்ளே வரும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த சைடு ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ், இது ஃபுல்லாக மீன் மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே பட்டினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டு. சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட்டு. உள்ளே போய் நம்ம முடிஞ்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம மெயினாக என்னத்துக்கு வந்திருக்கோம்னா பட்டினப்பாக்கத்தில் அந்த ஃபிஷ் சாப்பாடு சாப்பிட தான் வந்திருக்கோம் அக்கா கடையில். அது இல்லாமல் பட்டினப்பாக்கம் எப்படி இருக்குன்ட்டு சும்மா ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இந்த பட்டினப்பாக்கத்தில் வந்து மெயினாக ஒரு டெம்பிள் இருக்குது. அது வந்து இந்த வங்காள விரிகுடாவை பார்த்த மாதிரி இருக்கிற ஒரு கோயில், ரொம்ப பழமையான கோயிலுன்றாங்க. நம்ம அந்த கோயிலை போயிட்டு அந்த சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம், அந்த அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு. அதே மாதிரி இந்த எப்படி இருக்குது கடலோரமாக இருக்கிற இந்த பட்டினப்பாக்கம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுனாமி வந்து பாதிப்பு அடைஞ்சதுனால இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட் மாதிரி கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்காங்களா, அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இந்த இது. அது இல்லாமல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இடமே பார்க்கறதுக்கு. இது ஃபுல்லாக இந்த சைடில் எல்லாருமே வந்து நிறைய இந்த மாதிரி மீன் பிடிச்சி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடில் எல்லாமே இந்த டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க இல்லைங்களா, இது எல்லாமே மீன் மார்க்கெட் தான். ஃபிஷ் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படியே ஹோல்சேலாக வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் இங்கே வந்து வாங்கினீங்கன்னா ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து வெளி மார்க்கெட்டுக்கு வரும்போது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் கடைங்கள்லாம் இந்த சைடு ஃபுல்லாக வந்து நம்ம மீன் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நிறைய கடைங்க இருக்குது. நம்ம வந்து எந்த கடையில் சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இங்கேருந்து பக்கத்துலேயே வந்து தான் பஸ் டிப்போ இருக்குது. நம்ம பஸ் டிப்போவில் இறங்கிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரொம்ப பழமையான கோயிலுன்றாங்க பட்டினப்பாக்கத்தில். அந்த கோயிலில் வந்து சாமியை பார்த்துட்டு அப்படியே நம்ம இங்கே பீச் எல்லாம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டினப்பாக்கம் டிப்போ. ஆல்மோஸ்ட் நம்ம பஸ் வந்து டிப்போவில் வந்து இறங்கியாச்சு. வாங்க நம்ம அப்படியே மெதுவாக நடந்து போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போகலாம். இந்த கோயில் பேர் என்னன்னா துலுக்கானத்தம்மன் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வங்கக்கடல் நாயகினே சொல்லுவாங்க இந்த அம்மனை. ஏன்னா இந்த வங்கக்கடலில் இருக்கிற நாயகின்னுவாங்க. இந்த வங்கக்கடல் நாயகி தான் இந்த அம்மனை. நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் வந்து டைம் வந்து 12 o'clock ஆனதுனால நம்ம சாமியை பார்க்க முடியல. ஆனால் கோயில் எப்படி இருக்குன்னு காட்டுற பார்த்துக்கோங்க. துலுக்கானத்தம்மன் கோயிலில் இப்போ தான் வந்து திருவிழா முடிஞ்சிருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பழங்காலத்து கோயில், அதுவும் மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலுன்றாங்க. இங்கே இருக்கிற மீனவ குளத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த கோயிலை வணங்கிட்டு தான் வந்து மீன் பிடிக்க கடலுக்கே போவாங்களாம். அந்த அளவுக்கு மிகவும் பிரசித்தி வாய்ந்த கோயிலுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் சாமி பார்த்தீங்கன்னா நல்லா அலங்காரத்தோடு இருக்குது. விசேஷம் நடந்து முடிஞ்சுக்கிறதுனால கோயில் இந்த நேரத்தில் நம்ம வந்து கோயில் பார்த்துக்க ரொம்ப சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எங்கே பார்த்தாலுமே வந்து தோரணமாக அழகாக சூப்பராக கட்டி வச்சுருக்குறாங்க. பார்த்திங்கன்னா எல்லா தனித்தனி சன்னதி இருக்குது ஒவ்வொரு சுவாமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்து வந்து வெளியே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலோட கோபுரம். இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து ஜஸ்ட் 100 meters தான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டேயே இருக்குது அப்படியே கடல். நான் திருப்பியும் காட்டுற பாருங்க. அவ்வளோதான், ஒரு 100 meter நடந்து போனோம்னா நம்ம அப்படியே போய் கால் நினைக்கலாம். அவ்வளோ கிட்டே இருக்குது கோயிலுக்கும் கடலுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் திருவிழா நடந்து முடிஞ்சிருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீன் சாப்பாடு சாப்பிட்லாம் நம்ம அக்கா கடையில். ஒரு பிளேட் மீன் வாங்கியாச்சு. இது என்னென்னா வந்து நம்மளுக்கு ஃபிஷ் 2 பீஸ் போட்டு தருவாங்க. இது வந்து 60 rupees பிளேட்டு. ரைஸ் வந்து அன்லிமிட்டடாக நம்ம எப்படினாலும் வாங்கிக்கலாம். மீன் பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்பு வந்து டேஸ்ட் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து நம்ம நார்மலாக நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, நம்ம ஊர் சைடு அந்த மாதிரி இல்லாமல் இது சென்னை சைடுன்றதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு மீன் குழம்பு என்ன எக்ஸ்ட்ராவும் தராங்க. ஃபிஷ் வந்து இது வந்து கடலில் இருக்கிற சங்கரா ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க. 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் நல்லா வெந்திருக்கு. நல்லா எப்படின்னாலே உடையுது மீன். 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கூட எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாமா.
பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோஸ் பொரியல் கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, கோஸ் பொரியல். நான் வந்து எலிப்பூச்சி வாங்கியிருக்கேன் ஒரு பிளேட்டு. இது பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். இது வந்து நம்ம ஊர் சைடெல்லாம் கிடைக்காது. இது பட்டினப்பாக்கத்தில் மட்டுமே கிடைக்கிற ஸ்பெஷல் சைட் டிஷ்ஷு. அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நீங்கள் வந்து சென்னையிலே வந்து மற்ற சைடு போனீங்கன்னா கூட உங்களுக்கு அந்தளவுக்கு கிடைக்காது. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்காது. இது வந்து பட்டினப்பாக்கத்தில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த எலிப்பூச்சின்றது. இது ஒரு பிளேட் வந்து 100 ருபீஸு. இது மெயினாக இதை ட்ரை பண்ணுறதுக்காகவே நம்ம வந்திருக்கோம். இது வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸு, விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கடலில் இருக்கிற இது அந்தளவுக்கு நிறைய கிடைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வலையில் சிக்கிறது இல்லை. அதனால் இது இந்த பட்டினப்பாக்கத்தில் ஏரியாவில் மட்டும்தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மெரினாலே போனீங்கன்னா கூட மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த இது கிடைக்கிறது இல்லை. அதனால் பட்டினப்பாக்கம் தான் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த இதை சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முடிஞ்ச இந்த பட்டினப்பாக்கம் வந்தீங்கன்னா இந்த எலிப்பூச்சி ஃபுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற ரசமும் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முடிஞ்சால் வந்தீங்கன்னா இந்த சைட் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ஃபுட்டு அல்டிமேட்டாக இருக்குது. மீன் குழம்பு தரமாக இருக்குது. அதேமாதிரி நான் அந்த அக்கா கிட்ட கேட்டேன், ரசம் சாதத்துக்கு எந்த சைட் டிஷ் நல்லா இருக்கும்க்கா, எறா தொக்கு நல்லா இருக்குமா இல்லை சொரா புட்டு நல்லா இருக்குமான்னு கேட்டேன். அதுக்கு அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, எறா தொக்கை விட சொரா புட்டு சூப்பராக இருக்கும்பா ரசம் சாதத்துக்கு. நீங்கள் ரசத்துக்கு வந்து சொரா புட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க இன்னொரு முறை இந்த ரசம் சாதத்துக்கு அப்படின்னாங்க. அதனால் அந்த அக்கா சொன்னாங்கன்னு சொரா புட்டும் ஒரு பிளேட் வாங்கிட்டோம் 100 ருபீஸு. அவங்க சொன்ன மாதிரி நான் வந்து சொரா புட்டு வச்சு ரசம் சாதத்துக்கு சாப்பிட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் கூட சொர புட்டு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் எறா தொக்கு வச்சு சாப்பிட்ருப்பீங்க, முடிஞ்ச இந்த சொரா புட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எறாவும் வந்து நல்லா ஃபுல்லாக சாப் பண்ணி நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க தவாவில். நம்ம வாங்கலை வந்து இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பில்லு வந்து மீன் குழம்பு 60 ருபீஸு. அதே மாதிரி அது பிளேட் 100, அது 100, 200, மொத்தமாக வந்து நம்மளுக்கு 260 ஆகிடுச்சு. அது இல்லாமல் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் வயிறும் ஃபுல்லாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையில் ஃபுட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்குது. உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து நார்மல் ப்ரைஸ் தான். 60 ருபீஸ்ன்றது உங்களுக்கு அன்லிமிட்டெட் ஒயிட் ரைஸ் கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் 2 பீஸ் மீன் கொடுத்துட்றாங்க மீன் குழம்புல. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரசம் இருக்குது, ரைஸ் வேணால் கேட்டால் திருப்பி வைக்கிறாங்க. நீங்கள் சைட் டிஷ் வந்து 100 ருபீஸ் தான் ஒரு பிளேட்டு. எறா வாங்கலாம், இல்லை வந்து மீன் ஃப்ரை வாங்கிக்கலாம், எதுனாலும் வாங்கிக்கலாம். எது வாங்கினாலுமே 100 ருபீஸ் இருந்தாங்க ஒரு பிளேட்டு. நீங்கள் வந்து யூனிக்காக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லா இடத்தாலுமே வந்து இந்த எலிப்பூச்சியும் கிடைக்காது, சுறாப்புட்டும் கிடைக்காது. மேக்ஸிமம் வந்து சுறாப்புட்டு கூட உங்களுக்கு நிறைய தானே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த எலிப்பூச்சின்றது வந்து இந்த சைடு மட்டும்தான் கிடைக்கும். அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து கடல் பார்த்திங்கன்னா கடல் அலைகள் வந்து அப்படியே வந்துட்டு இருக்கு. அது சவுண்டு எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே போகிற போட்டு ஒன்று இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அடியில் வந்து நாய் பாதுகாப்பு போட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அது மோட்டார் போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் கடலில் போய்ட்டு அவங்க மீன் பிடிச்சிட்டு வருது. அந்த பெட்டி ஃப்ரீசர் பாக்ஸ் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியே அவங்க மீன் பிடிச்சி அந்த ஃப்ரிட்ஜ்லேயே வைப்பாங்க போல இருக்குது. அதே மாதிரி மீன் பிடிக்கிற வலையெல்லாம் வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் வந்து போயிட்டு 1 நாள் 2 நாள் கடலுக்குள்ளே இருந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க போலக்குது. பார்த்தீங்கன்னா அது மீன் பிடிக்கிற இந்த பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அந்த மீனுக்கு புழு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஃபுல்லாக. அது மீனுக்கு பிடிக்கிறதுக்கு ஃபுட்டு போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இந்த கடல் அலை சத்தத்தை கேட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நீங்களே அப்படியே பீச்சுக்கு போன மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு அந்த கடல் அலைகள் வந்து உங்களை தொட்டு தடவிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படியே பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பட்டினப்பாக்கம் ஃபிஷ் சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் அந்த சைடு போனீங்கன்னா மறக்காமல் அந்த கோயிலையும் போய் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஃபிஷ் சாப்பாடையும் மிஸ் பண்ணாதீங்க. முக்கியமாக இங்கே கிடைக்கிற அந்த எலிப்பூச்சியும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஃபுட்டு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட மாதிரி இருக்காது, இந்த எறா மாதிரி இருக்காது, மீன் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.